السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. بسم الله الرحمن الرحيم. الدين عند الله والإسلام. அளவற்ற அருளாளன் யாரோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தால், நிகரற்ற அன்புடையோன் யாரோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தால், ஈடற்று இணைகளற்று துணைகளற்று தேவையற்று தனித்தவனாய் தானியங்கியாய் நிலைத்தவனாய் நித்தியமானவனாய் சத்தியமானவனாய் சர்வலோக இரட்சகனாய் எந்த ஒரு இறைவன் இருக்கின்றானோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தால், எந்த ஒரு இறைவன் நம்மை நெறிப்படுத்த நேர் வழிபடுத்த அருள்மறையாம் திருமறையை இறக்கி அருளினானோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தால், எந்த ஒரு இறைவன் நன்மையை கொண்டே தீமையை தடுக்கும்படி லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை இப்பூவுலகுக்கு அனுப்பி வைத்தானோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தால், எந்த ஒரு இறைவன் அவர்களுக்கெல்லாம் முத்திரையாகவும் அகில உலகத்திற்கே அருட்கொடையாகவும் எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தானோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தால், எந்த ஒரு இறைவன் அடுக்கடுக்கான வானங்களையும் அழகான பூமியையும் அவற்றில் உள்ள யாவையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்றானோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தால், எந்த ஒரு இறைவன் நாளை நம்மை எல்லாம் எழுப்பி கேள்வி கணக்குகளை கேட்கக்கூடிய ரப்பாக ரஹ்மானாக ரஹீமாக இருக்கின்றானோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தால், வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகும். வழிமுறைகளில் மிகவும் சிறந்தது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாகும். செயல்களில் மிகவும் கொடியது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படுவதாகும். மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொன்றும் பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கையை கூறி என் ஜும்ஆ தின உரையினை இறை தூதரின் பாதையிலே ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எப்படி ஒருவரை மற்றவருக்கு படிப்பினையாக வைத்திருக்கிறாரோ, அழகிய முன்மாதிரியாக வைத்திருக்கிறானோ, அத்தகைய நபர்களில் ஒருவரை பற்றித்தான் இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கின்றோம். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான்: உங்களுக்கு முந்தி சென்றதை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாமல் இருக்கவும், உங்களுக்கு கிடைத்ததில் நீங்கள் ஆணவம் கொள்ளாமல் இருக்கவும் நாமே விதியை நிர்மாணித்தோம். யார் இந்த நபர்? அல்லாஹ்வின் தூதரின் நற்சான்றுக்குரியவர். அல்லாஹ்வின் தூதரின் தலையை வெட்டிவிட வேண்டும் என்பதற்காக வாளேந்தி வந்தவர். பின்னாளில் அதே வாளை இஸ்லாத்திற்காக ஏந்தியவர். இஸ்லாம் எனும் வானத்தில் ஒரு ஒளிக்கீற்று என்று வல்லுநர்கள் இவரை சிறப்பிப்பார்கள். இறை தூதரோடு சொர்க்கத்தில் நெருக்கமாக இருப்பவர்களில் இவரும் ஒருவர். பிந்தி இஸ்லாமிற்கு வந்தவர், மிகப்பெரிய அந்தஸ்திற்கு உரியவர். இவருடைய பெயரை சொல்லும் போதே முஹ்மீன்களின் மனதில் ஒரு பெருமையும் நன்கு வரலாறை அறிந்த
காஃபியர்கள், முஷ்ரிக்குகள், முனாஃபிக்குகள் இவர்களுடைய மனதில் ஒரு மரியாதை கலந்த அச்சத்தையும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஏற்படுத்துவான். அவர்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் கூறுவதைப் போல அழகிய முன்மாதிரி, ஒரு அழகிய முன்மாதிரி நபியிடம் தான் இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தே நன்மாராயம் பெறப்பட்டவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களுடைய சக்கராத் ஹால் என கூறப்படும் மரணத்தின் இறுதி தருவாயில் கூட நமக்கு படிப்பினை இருக்கும். அதை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் காண இருக்கின்றோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, கத்தாபின் மகன், இஸ்லாத்துக்கு முந்தைய காலங்களில் தனது தந்தையின் ஒட்டகங்களை மலை அடிவாரங்களில் மேய்த்துக் கொண்டிருந்தவர். அவரே கூறுகிறார், நான் எனது தந்தை கத்தாபின் ஒட்டகங்களை மலை அடிவாரத்தில் மேய்த்துக் கொண்டிருப்பேன். அப்போது எனது தந்தை என் பின்னாலேயே வந்து என் காதை பிடித்து திருகுவார். நான் சிறிய தவறு செய்தாலும் அவர் என்னை அடிப்பார். நீ ஒட்டகம் மேய்க்க கூட லாயக்கில்லை என்று கூறுவார். என்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொள்வார். ஆனால் இன்று எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே எவரும் இல்லை. ஆக தான் பெற்ற மகனையே ஒட்டகம் மேய்க்க கூட லாயக்கில்லை என்று ஒரு தந்தை கணக்கிட்டு வைத்திருந்தார். ஆனால் அல்லாஹு ரப்பில் ஆலமீன் உலகத்திலேயே ஒரு பெரும் பங்கை அவருக்கு கொடுத்து அழகு பார்த்தான். சுப்ஹானல்லாஹ். அவரிடமிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பனைகள் எவ்வளவோ இருக்கிறது. உமரின் ஆட்சி காலத்தை பற்றி பேசினார் ரலியல்லாஹு அன்ஹு, பேசிக்கொண்டே போகலாம். ஏழைகளுக்கு கொடுப்பதாகட்டும், அவர்களுடைய குறைகளை அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று ஆராய்ந்து வருவதாகட்டும், மிக கடுமையான ஒரு முன்மாதிரியைத்தான் அவருக்கு பின்னால் வரக்கூடிய கலிஃபாக்களுக்கு அவர் விட்டு சென்றார். எப்படி இருந்தது அவருடைய வாழ்க்கை? நாம் இன்று செய்ய தவறிய ஒன்று, தவறும் ஒன்று, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, பிறரை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அவர் நிறமாக இருக்கிறார், நாம் எவ்வளவு நிறமாக இருக்கிறோம்? அவரை விட கொஞ்சம் கலர் ஜாஸ்தி. அவர் அழகாக இருக்கிறார், நாம் எவ்வளவு அழகாக இருக்கிறோம்? அவரை விட கொஞ்சம் லட்சணமா இருக்கும். அவர் பணக்காரராக இருக்கிறார், நாம் எப்படி இருக்கிறோம்? என்கிட்ட ஒரு கார் எக்ஸ்ட்ரா இருக்கு. அவர் எவ்வளவு ஈமானோடு இருக்கிறார்? அவர் இறையச்சத்தில் எப்படி இருக்கிறார்? நாம் எப்படி இருக்கிறோம்? அதை நாம் பார்த்ததில்லை. அல்லது நாமே சரியாகத்தான் இருக்கிறோமா? ஒரு சுய பரிசோதனை, அதையும் நாம் செய்து கொள்வதில்லை. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உணவை உட்கொள்ளும் போது கூட தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்வார். பஞ்சகாலம் மதீனாவில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவர் ஒரு உணவு பாத்திரத்தை கொண்டு வந்து அவருக்கு முன்னால் வைக்கிறார். யா அமீருல் முஃமினீன், இதை சாப்பிடுங்கள். நீங்கள் வெறும் ரொட்டியையும் எண்ணெயும் சாப்பிட்டு உங்களுடைய முகமே கருத்து விட்டது. யா அமீருல் முஃமினீன், இது என்னது? அஸ்லம், இது என்னது? யா அமீருல் முஃமினீன், ஆடு, ஆட்டின் கொழுப்பு பகுதி, ஒட்டகத்தின் திமில், இதையே நீ இங்கு எடுத்து வந்தாய்? நீங்கள் சாப்பிடுவதற்காக தான் எடுத்து வந்தேன். கொண்டு செல் அஸ்லம் இதை. என்னுடைய மக்கள் எல்லாம் பட்டினியில் இருக்கும் போது நான் மட்டும் அந்த ஒட்டகத்திலேயே சிறப்பான பகுதிகள் இவைதான், இதை நான் சாப்பிட வேண்டுமா? அந்த ஆட்டில் சிறப்பான பகுதி இதுதான், இதை நான் சாப்பிட வேண்டுமா? எடுத்துக்கொண்டு செல் அஸ்லம். நான் வழக்கமாக சாப்பிடும் ரொட்டியும் எண்ணெயும் மட்டும் எனக்கு கொண்டு வா, அதுவே எனக்கு போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு முறை பைத்துல் மாலுக்கு, பைத்துல் மால் என்றால் அன்றைய காலத்தில் இருந்த ஒரு பொதுவான நிதி சேகரிக்கும் ஒரு இடம் என்று கூறலாம்.
மொத்த அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நிதி சேகரிக்கும் இடம். ஜகாத் பொருட்கள் எல்லாம் அங்குதான் சேர்த்து வைக்கப்படும். சதக்காவுக்கு உள்ள பொருட்கள் எல்லாம் அந்த பைத்துல் மாலில் இருந்த ஒரு ஒட்டகத்தின் பாலை கறந்து கொண்டு வந்து இவருக்கு குடிப்பதற்காக வைத்து விடுகின்றனர். அவர் இதை எடுத்து ஒரு முடக்கு குடித்து விடுகிறார். ஒரு மிடர் குடித்தவுடன் இது என் ஒட்டகத்தின் பால் இல்லையே என்று கேட்கிறார் அஸ்லம் அவர்களிடம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கூறுகிறார், ஆமாம் அமீருல் முஃமினீன், இது உங்களுடையது கிடையாதுதான். உங்களுடைய ஒட்டகத்தின் பாலை எல்லாம் அதன் குட்டிகளை குடித்து விட்டது. ஆகையால் நான் பைத்துல் மாலில் இருந்த ஒட்டகத்தின் பாலை கறந்து கொண்டு வந்தேன். ஓ அஸ்லமே, நரகத்தின் நெருப்பை நீ என்னை குடிக்க வைத்து விட்டாயே, உன்னை யார் இப்படி செய்ய சொன்னது? இதை நீ இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போ என்று கூறுவார். எவ்வளவு அவருடைய ஆட்சி! இன்றைய வல்லுநர்கள் எல்லாம் போற்றும் ஒரு ஆட்சி என்றால் அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிதான். அது போன்ற ஆட்சி எங்கும் அமையாது, இனி யாராலும் அமைத்து காட்டவும் முடியாது. காரணம், அவர்கள் உலக ஆடம்பரத்தின் மோகத்தில் அவர்களுடைய ஆட்சியை அமைத்துக் கொள்ளவில்லை, மறுமைக்காகவே அவர்கள் வாழ்ந்தனர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், ஈராக்கில், இவர் இருப்பது மதீனாவில், ஈராக்கில் ஒரு ஆடு இன்னொரு ஆட்டை முட்டி காயப்படுத்தி விட்டால் அதை குறித்து நான் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவேனோ என்று அஞ்சுகிறேன் என்று கூறினார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தார். சுய பரிசோதனை செய்து, பிறரோடு அல்ல, தனக்குத்தானே தன்னை ஒப்பீடு செய்து கொண்டு சுய பரிசோதனை செய்து கொண்டே வாழ்ந்தார். தன் தாடியை பிடித்துக் கொண்டு கேட்பார், உமரே, நீ எப்படி இருக்கிறாய்? நீ எப்படி இருக்கிறாய்? ஒரு தவறை செய்து விட்டோம் என்று அவர் மனம் நினைத்து விட்டதே. ஆனால் அவருடைய தாடியை பிடித்துக் கொண்டு, நீ அழிந்து விட்டாய் உமரே, நீ அழிந்து விட்டாய், நீ மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டாய் என்றெல்லாம் கூறுவார். அவருடைய மரண தருவாய் தரும் படிப்பினை அமர் இப்னு மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஷஹீஹுல் புகாரியில் 3700வது ஹதீஸ், மிக பெரிய ஹதீஸ். சுருக்கமாக, ஒரு நாள் ஃபஜர் தொழுகையின் போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு தொழுகை நடத்துவதற்காக வந்தார்கள். அவர் தொழுகைக்கு வரும்போதே சவ்வை சரி செய்து கொண்டே வருவார்கள். ஸ்டவ் என கூறியபடியே வருவார்கள். பிரிவை கண்டால் அவர் தொழுகையை, அந்த பிரிவு சரியாகும் வரை அந்த தொழுகையை அவர் நடத்தி வைக்க மாட்டார்கள். அன்றும் அப்படித்தான் வந்தார். அவரை அறிவிப்பாளர் கூறுகிறார், அன்றும் அப்படித்தான் வந்தார். தக்பீர் தஹ்ரீமா கூறினார். சிறிது நேரத்தில் ஒரு நாய் என்னை கொன்று விட்டது அல்லது கடித்து விட்டது என்று கூறினார். காரணம், ஒருவன் அவரை கத்தியால் குத்தி இருந்தார். அவரை மட்டுமல்ல, 13 நபர்களை அவன் கத்தியால் குத்திக் கொண்டே சென்றிருக்கிறான். அதில் 7 ஆண்கள் மரணித்து விட்டார்கள். கத்தியால் குத்தியவுடன் அவர் விழுந்து விடுகிறார். நாம இருந்தால் தொழுகையை பாதியில் விட்டுவிட்டு என்னை காப்பாத்துங்கள், என் உயிரை நீங்கள் எப்படியாவது காப்பாத்துங்கள் என்று கெஞ்சி கேட்போம். ஆனால் உடனே அறிவிப்பாளர் கூறுகிறார், உடனே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அருகில் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைகளை பிடித்து சொல்கிறார், ஸலாஹ், தொழுகை நடத்துங்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபே, தொழுகை நடத்துங்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள். எந்த தருவாயில்? குத்தப்பட்டு கிடக்கும் தருவாயில், ரத்தம் வழிந்தோடும் அந்த தருவாயில் நீர் தொழுகையை நிலைநாட்டுவீர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபே, மக்களுக்கு தொழுகையை நடத்துவீராக என்று கூறினார். எவ்வளவு உறுதி, அல்லாஹ்வின் மீது எவ்வளவு பயம், அவன் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையின் பலம். அவர் வைத்திருந்த நம்பிக்கையில் கால் அளவுக்கும் குறைவான பங்காவது நாம் வைத்திருக்கிறோமா இன்று அல்லாஹ்வின் மீது? சுய பரிசோதனை நம்மை நாமே செய்து கொண்டு பார்க்க வேண்டும். கூறுகிறார், அவர் தொழுகையை சுருக்கமாக நடத்தி முடிக்கிறார். இவர் தொழுகையை நடத்தினால் யூசுப் அல்லது அன்னஹல் போன்ற அத்தியாயங்களை ஓதி தொழ வைப்பார். காரணம், அந்த தொழுகை யாருக்கும் தவறிவிடக் கூடாது என்பதற்காக. ஃபஜ்ருடைய தொழுகை
அப்படி இருக்க தொழுகை சுருக்கமாக முடிக்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், என்னை கொன்றவன் யார்? அவன் அந்த முஹீராவின் அடிமை அப்லுலு ஃபைரூஸ். யார்? அந்த திறமையான கலைஞனா, அந்த நல்ல வேலைக்காரனா? ஆம், அவன்தான். நான் அவனுக்கு, அல்லாஹ் அவனை கொல்லட்டும், நான் அவனுக்கு நல்லதை தானே நாடியிருந்தேன், நான் அவனுக்கு நன்மையைத்தான் நாடியிருந்தேன். அவன் அவனுடைய எஜமானை பற்றி என்னிடம் குறை கூறிக்கொண்டிருந்தானே, நான் அந்த விஷயத்தில் அவனுக்கு தான் நான் நலவு நாடியிருந்தேன். அவன் என்னை குத்தி விட்டானே, பரவாயில்லை, ஒரு முஸ்லீமின் கையால் எனக்கு மரணத்தை கொடுக்காமல் போன அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறினான். அவனும் குத்திவிட்டு தப்பித்து ஓட முயற்சிக்கும் போது அங்கிருந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய நீண்ட தொப்பியை எடுத்து அவன் மீது வீசுகிறார். அந்த தொப்பி அவன் மீது பட்டதும் என்னை பிடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் தன்னைத்தானே குத்திக் கொண்டு அவனும் செத்து விடுகிறான். இவர் அல்லாஹ்வை புகழ்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்ட அந்த நிலையிலும். பிறகு அவரை வீட்டுக்கு கொண்டு செல்ல ஆயத்தமாகிறார்கள், வீட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள். வீட்டுக்கு கொண்டு சென்றதும் மகனிடம் அவர் முதலில் கேட்பது, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாவே, எனக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா? எனக்கு எவ்வளவு இருக்கிறது என்று கொஞ்சம் பார்த்து சொல். அது 86,000 தீனாரோ அல்லது திரஹமோ இருக்கிறது. அந்த கடனை நீ அது இப்னு கத்தாப் என்ற நம் கூட்டத்தாரிடம் போய் கேள். அது உனக்கு போதாவிட்டால் நமது குலமான குறைஷி குலமிடம் போய் கேள். இவர்களை தவிர வேறு யாரிடமும் நீ போய் கேட்காதே. உனக்கான தொகை கிடைத்து விட்டால் நீ அந்த தொகையை கொடுத்து என் கடனை என் சார்பாக அடைத்து விடுவீராக என்று கூறுகிறார். அப்போது அங்கு வருகிறார் ஒரு சஹாபி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோ யாரோ எனக்கு நினைவில்லை. அவர் வருகிறார். வந்து, யா அமீருல் முஃமினீன், நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றவில்லையே. அந்த நிலையிலும் அந்த சஹாபாக்கள், நாம் கண்டு கொள்வோமா, நம் குழந்தைகளுக்கு கூட ஒரு தலைவலியோ ஒரு சின்ன ஜுரமோ இருந்தால் குழந்தைகள் சொல்கிறார்களோ இல்லையோ, நாம் சொல்லிவிடுவோம், நாளைக்கு தொழுதுக்கலாம், படுத்துக்கோ, அப்புறம் தொழுதுக்கலாம், சரியான உடம்பு நல்ல குணமானதுக்கு அப்புறம் தொழுதுக்கலாம். அந்த நிலையிலும் ஆம், தொழுகையை விட்டவனுக்கு கேடுதான், தொழுகையை விட்டவனுக்கு கேடுதான் என்று கூறியபடி அவர் தொழுகையை அந்த நிலையில் நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றியவர் தன்னுடைய நெற்றி சஜிதாவில் இருக்க தொழுகைக்கு பிறகு சஜிதாவில் இருக்க அழுகிறார். எல்லோரும் கேட்கிறார்கள், யா அமீருல் முஃமினீன், ஏன் அழுகிறீர்கள்? எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும் அல்லாஹ் என்னை மன்னிக்காவிட்டால். இதை சொல்வது யார்? எந்த உமருடைய கூற்றுப்படி அல்லாஹ் குர்ஆனின் வசனங்களை இறக்கினானோ, எந்த உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாரோ, எந்த உமர் எனக்கு பின்னால் ஒரு நபி வரப்போவது கிடையாது, அப்படி வந்தால் அது உமராகத்தான் இருப்பார் என்ற நற்சான்றிதழ் பெற்றாரோ, எந்த உமர் சொர்க்கத்தில் ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரராக இருக்கின்றாரோ, அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும் அல்லாஹ் எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால். சுப்ஹான். சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்டவர், ஷஹீதானவர். உஹது மலை குழுவும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உஹதே நிலையாக இரும், உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்தீக் உண்மையாளர் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். அந்த இருவரில் ஒருவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அத்தகைய சிறப்புக்குரியவர் அவர் கூறுகிறார். பிறகு அவரை எழுப்பாட்டி அமர வைக்கிறார்கள். மக்கள் எல்லாம் அதற்கு முன்னால் அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், அதற்கு முன்னால் அவர்களுக்கு அத்தகைய சோகமே இல்லாததை போல மக்கள் அனைவரும் சோகத்தில் மூழ்கி இருந்தனர். காரணம், மக்களில் சிலர் இவ்வாறு பேசிக்கொண்டனர், சிலர் வேறு மாதிரி பேசிக்கொண்டனர். ஒரு சிலர் கூறுகிறார்கள், உமருக்கு ஒன்றுமில்லை, ரலியல்லாஹு அன்ஹு பிழைத்துக் கொள்வார்
இன்ஷா அல்லாஹ். மற்ற சிலர் கூறுகிறார்கள், இல்லை, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மரணம் அடைந்து விடுவார். பேரிச்சம்பழம் சாறு கொண்டு வரப்படுகிறது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதை குடிக்க கொடுக்கின்றார்கள். ரத்தம் வருகிறது, குழப்பம் ஏற்படுகிறது. அவருடைய வயிற்றிலிருந்து கசிவது பேரிச்சம்பழ சாரா அல்லது ரத்தமா என்று தெரியவில்லை. ஆகையால் பாலை கொண்டு வர சொல்கிறார்கள். பாலை குடிக்க கொடுக்கிறார்கள். ஆம், பால் அவருடைய வயிற்றிலிருந்து வெளிப்படுகிறது. உறுதியாகிறது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நம்மை விட்டு பிரிய போகிறார். அப்போது ஒரு அன்சாரி வருகிறார். அன்சாரி தோழர், ஒரு சிறுவர், ஒரு வாலிபர் வருகிறார். வந்து கூறுகிறார், யா அமீருல் முஃமினீன், இஸ்லாத்தில் நீங்களே அறிந்த உங்களுக்குள்ள சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் கொண்டிருந்த நட்பு, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கொடுத்திருந்த ஆட்சி அதிகாரம், இதையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பெற்றவராக இருந்தீர்கள். ஆகையால் அமைதியுறுங்கள் என்ற அறிவுரை எல்லாம் கூறுகிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், இது எனக்கு சாதகமாக இருப்பதை விட பாதகமாகிவிடுமோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன். இது எனக்கு சாதகமாகவும் இருக்க வேண்டாம், பாதகமாகவும் இருக்க வேண்டாம், இதில் நான் நடுநிலையே விரும்புகிறேன் என்று கூறுகிறார். அந்த அன்சாரி திரும்பி செல்லும் போது அவரை இவர் மீண்டும் அழைக்கிறார். அவரை அழையுங்கள், அந்த நபரை என்னிடம் மீண்டும் கொண்டு வாருங்கள். அந்த நபர் கொண்டு வரப்படுகிறார். அவரை நோக்கி இவர் கூறுகிறார், என் சகோதரரின் மகனே, உங்களுடைய ஆடையை உயர்த்துங்கள். உங்களுடைய ஆடை தரையில் தரைகிறது, இழுபடுகிறது. உங்களுடைய ஆடையை உயர்த்துங்கள். இது உங்களுடைய ஆடையை நீட்டிக்க செய்யும். மேலும் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பையும் இது ஏற்படுத்தி தரும். இது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். மரண தருவாயிலும் அந்த சுன்னத்தை அவர் பிடித்துக் கொண்டார். நாம் சர்வ சாதாரணமாக மீறும் ஒரு சுன்னத். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பிறகு மகனை அழைக்கிறார். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இங்கே வா, நீ இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு செல். அங்கு போய் உமர் இப்னு கத்தாப் உங்களுக்கு சலாம் கூறினார்கள் என்று சொல். அமீருல் முஃமினீன் என்று சொல்லிவிடாதே, உமர் இப்னு கத்தாப் என்றே சொல். சலாம் கூறுகிறார். மேலும் தனது தோழர்களான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களோடு தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு நீங்கள் சம்மதிப்பீர்களா? அந்த இடத்தை உமருக்கு விட்டுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு சம்மதமா என்று போய் கேட்டு வா என்கிறார். இவரும் அதே போல செல்கிறார். உமர் சலாம் சொன்னதாக ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா தகவல் அறிந்து, இவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவின் மகன் செல்லும் போது தகவல் அறிந்து அவர் அழுது கொண்டிருக்கிறார். போய் கேட்கும் போது சொல்கிறார், நிச்சயமாக அந்த இடத்தை நான் எனக்காகத்தான் வைத்திருந்தேன், ஆனால் என்னை விட அந்த இடத்திற்கு தகுதியானவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான். உமர் தான் தகுதியானவர். மீண்டும் மகன் வீட்டுக்கு வருகிறார். அறிவிப்பாளர் கூறுகிறார், அவர் வருவதை கண்ட எல்லோரும், இதோ இப்னு உமர் வந்து விட்டார் ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறினார்கள். வந்தார். வந்தவுடன் கேட்டார், என்ன ஆயிற்று? ஆம், அவர் சம்மதித்து விட்டார் தந்தையே, அவர் அனுமதி தந்து விட்டார். அல்ஹம்துலில்லாஹ், இதை குறித்து தான் நான் கவலையாக இருந்தேன். இனி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று திரும்ப திரும்ப கூறியவர்களாக இருந்தார்கள். பிறகு அடுத்த ஒரு ஹலீஃபாவை நியமிக்க வேண்டும் என்பது அது வேறு சப்ஜெக்ட். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாம் இன்னொரு நாள் பார்ப்போம். அப்படி குத்தப்பட்டு மூன்றாவது தினத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு முன்னால் கூறியிருந்தார் மகனிடம், நான் மரணித்ததற்கு பிறகு என் ஜனாசாவை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள். அப்போதும் உமர் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், அமீருல் முஃமினீன் என்று சொல்லாதீர்கள்.
இங்கு அடக்கம் செய்ய சம்மதமா என்று கேளுங்கள். அவர் சம்மதித்தால் அங்கே அடக்கம் செய்யுங்கள். அப்படி இல்லை என்றால் எல்லா முஸ்லிம்களையும் அடக்கம் செய்யும் பொது மையவாடி, அதாவது கபர்ஸ்தானுக்கு கொண்டு சென்று என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு வரும் இந்த இது? யாருக்கு வரும் இந்த சிந்தனை? இவ்வளவு விரிவான ஒரு சிந்தனை. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதனால் தான் அவரை சிறப்பானவர்களோடு அவன் இணைத்து வைத்திருக்கிறான். அத்தகைய சிறப்பானவர்களோடு நம்மையும் எல்லாம் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இணைத்து வைக்க வேண்டும் என்று இரு கரம் ஏந்தி இருவிழி பொழிய இதயம் அழுது தொழுது துவா செய்பவர்களாக நாம் இன்று முதல் ஆவோம் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி என் ஜும்ஆ தின உரைக்கு திரையிடுகிறேன். வா ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.